ஓடிட்டு இருக்குல்ல பின்னாடி வந்துட்டான் அதனால வரத்துக்கு சொல்லு நீங்க என்ன கடை ஓடும் சார். நேரடியாக சம்பளம் வர்றதில்ல, நேரடியாக சம்பளம் போடுவோம். சுற்றி வந்து லாஸ்ட்ல வருது சம்பளம் சார். 6000 வருது சார். ஆமாம் சார். 7 மணிக்கு வந்து 2 மணி காலையில் 7 மணிக்கு வந்து 2 மணிக்கு போவோம். 2 மணிக்கு வீட்டு அங்கே சாப்பிட்டு பிரிச்சுட்டு 3 மணிக்கு மேலே வீட்டுக்கு வெறும் 6000 சார். கும்புற சார் எங்களுக்கு நேரம் போட்டது சார். ஒரு வழிகாட்டு எல்லாம் நாங்கள் கஷ்டப்படுறோம். பாத்ரூம் பண்ணி வச்சு வாஷிங் பண்ணி என்ன பண்ணி பானை சட்டி ஜெய் எல்லாம் கலெக்டர் வராருன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து வாஷ் பண்ணி எல்லாம் ட்ரெஸ் போட்டு வந்துக்கிறீங்க. இப்படிதான் இருப்பீங்களா? புது சட்டை தானே நினைக்கிறீங்க? இல்ல எவ்வளவு தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்க? எங்களுக்கு நேரடி சம்பளம் வேணும். நேரடி சம்பளம் அவங்களுக்கு எப்படி கொடுக்கணும் அதே டவுன்ல எப்படி கொடுக்குறாங்க பரம்பு போட்டுருக்காங்க. 15 வயசுல வேலை செய்யணும். குழுவ அரசு இருக்காங்க, டிடிஆர்சி குழுவா இருக்கிறனால நம்ம சிஸ்கு லோனு அந்த 50,000 அதுக்கப்புறம் அவங்க தொழில் பண்ணுறாங்க 2 லட்சம். அந்த மாதிரி லோன்ஸ் வந்து இமீடியட்டாக நம்ம ப்ராசஸ் லோன் வந்து முதல்ல ஒரு கலெக்டர் சார் வந்து 50,000 ரூபா முதல்ல எல்லாருக்கும் லோன் கொடுப்பாரு. அதில் அந்த குழுவில் கலந்து இது பண்ணி நீங்கள் வந்து கட்டிடுங்க. கவலைப்படாதீங்க. அது சாத்தியமா என்னன்றது முதலமைச்சர் கவனத்துக்கு உங்களுடைய குறைகள் உங்களை நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அவர் முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அவர் எப்படி சொல்கிறாரு பார்த்துட்டு ஏன்னா சுத்தமாக வந்து உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்றது சும்மா வந்த அதனால் சொல்லிட்டு நான் பண்ணு போயிட்டேன்னு சொல்கிறேன். வந்தோன்னா ஏதாவது உங்களுக்கு கரெக்டாக செய்யணும். அதாவது சும்மா வச்சு வாக்கு முடியும்னா மட்டும்தான் அவர் கரெக்டாக வந்து முதலமைச்சருக்கு கொடுக்கணும். அதனால் உங்களுடைய குறைகளை வந்து முதலமைச்சர்கிட்ட சொல்லுவேன். சொன்ன பிறகு அவங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செய்யறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் செய்யணும். தற்சமயத்துக்கு 50,000 ரூபா உங்களுக்கு வந்து உடனடியாக கலெக்டர் வந்து ஏற்பாடு பண்ணி 50,000 ரூபா உங்களுக்கு லோன் வாங்கி தருவார். அது நீங்கள் மாதம் அடைச்சி இது பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து நம்ம இவங்க நல வாரியத்தில் இவங்க 2 உறுப்பினராக சேர்த்துருக்காங்க. அது மாதிரி சேராமல் இருந்தால் சேர்த்துட்டு அவங்களோட குழந்தைங்களோட படிப்பு செலவு ஏதாச்சும் ஆகுதுன்னா கூட அதில் கூட நம்ம கொடுத்தாங்க. நீங்கள் நல வாரியத்தில் யாராவது சேராமல் இருந்தீங்கன்னா அதில் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா பிள்ளைங்களுக்கு அதில் வந்து உங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் ஸ்காலர்ஷிப் இதெல்லாம் வந்து கொடுக்கலாம். இதில் யாராவது கொஞ்சம் படித்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா அதை எல்லாத்தையும் ஏன்னா மற்றவங்களுக்கு அது தெரியாது.
அதனால் கொஞ்சம் எல்லாரும் நீங்கள் யாராவது ஒருத்தவங்க படித்தவங்க இருந்தீங்கன்னா அவங்ககிட்ட சொல்லுங்கள். இல்லைன்னா ஆள் அனுப்புகிறோம். இல்லைன்னா நாளைக்கு கூட கேம்ப் போட்டுடலாம். நாளைக்கே கூட கேம்ப் போட்டு நலவாரியம் இது பண்ணிவிட்டு சார் 50,000 ரூபா இந்த லோனு இமீடியட்டாக உங்களுக்கு கொடுத்துட்டு சரி. நான் ஒன்றா செய்யறேன். உடனே இது இல்லை, ஒரு 2 கை தான். அதனால் பொறுமையாக உங்களுக்கு எது எது தேவையோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே செஞ்சு தரேன். எதை பற்றியும் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. உங்கள் உடம்புக்கு சரியில்லைன்னா சொல்லுங்கள், எல்லாமே செய்கிறோம். கேம்ப்பு சார், மருத்துவ கேம்ப்பு, அதெல்லாம் மெடிக்கல் கேம்ப்பு போடுறோம். எல்லாத்தையும் சொல்கிறேன். புரியுதுங்களா? கலெக்டர் சார் அதான் எப்படி செய்யலான்ட்டு கலெக்டரும் கலந்து பேசி, மேடம் அவங்களாம் இருக்கிறாங்க, எல்லாரும் கலந்து பேசி எல்லாத்தையும் இல்லை மல வாரியத்தில் யார் யாரெல்லாம் உறுப்பினராக நீங்கள் ஆகலையோ அவங்கள எல்லாம் நாளைக்கு முதல்ல ஆயிடும். அதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு அதில் நீங்கள் ஸ்காலர்ஷிப்பு உங்கள் பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு ஸ்காலர்ஷிப்பு அதில் நலவாரியத்து மூலிமா வந்துடும். அதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு 50,000 ரூபா லோனுக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. அது எப்படின்றது பண்ணிட்டு தற்சமயத்துக்கு வந்ததுக்கு நம்ம இதை பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் முதலமைச்சர்கிட்ட சொல்லி என்ன செய்ய முடியும்னு அதிகாரிகிட்டலாம் கலந்து பேசி அவர் உங்களுக்கு கேட்டு ஏன் அதை பற்றி கவலைப்படுறீங்க? மதியானம் சாப்பிட்டீங்களா? வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்டு தான் வந்தோம். இப்பதான் இப்ப கலெக்டர் கிட்ட சொல்லி இருக்கிறேன். அவரு அதெல்லாம் என்னன்னு கலந்து பேசி சரி பார்த்தேன். ஒன்று செஞ்சு தரோம். எதுவாக இருந்தாலும் உங்கள் குறைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னு முதல்ல நாளைக்கு நலவாரியது, அதுக்கு அடுத்து 50,000 ரூபா பணம், அதுக்கு அடுத்து மருத்துவ முகாம், இந்த 3 விஷயமும் உங்களுக்கு உடனே செய்யணும். ஸ்காலர்ஷிப்பு பார்க்கணும் 4 ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் எப்படி செய்யலான்றதை நான் உங்களுக்கு கலந்து பேசிட்டு கலெக்டர்கிட்ட பேசிட்டு சிஎம் கிட்ட சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப செஞ்சுட்டீங்கன்னா நல்லா இருக்கும். விழுப்புரம் மாவட்ட தொழில் ரீதியில் நம்ம சப்போர்ட் பண்ண முடியுமோ அது போல நாங்கள் வந்து தொழில் பண்ணுறவங்க சங்கத்தை சார்பில் வருமா? அவர் கிஃப்ட் கொடுமா? நாங்கள் சொல்ல அவர் கிஃப்ட் கொடுமா? விடுமா சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் மேடம் ஜெய் தம்பி பக்கத்துல நீ தான் இருக்கிற சரவணன் கொஞ்சம் இருக்குது. சரி, இது வந்து வந்துடாது என்ன அதுதான் எங்களுக்கு ரகசியம் சொன்னதான் நாங்கள்
கரெக்டாக விட்டுறாரு. திருப்பலாமா? இது எவ்வளோ பல்ப் இல்லையா? ஓ இதில் உள்ள போங்க உள்ள போங்க. அந்த இடம் கொடுத்து அவங்களே கட்டிக்கிட்டோம். நீங்க அப்புறம் என்ன உங்களுக்கு அந்த இடத்துல நீங்க வந்து ஒன்றும் ஸ்டே எல்லாம் உங்களுக்கு கொடுக்கல, அதனால அந்த இடத்த நீங்க உடனடியாக அதுக்குண்டான இதை வந்து நீங்க கலெக்டர்கிட்ட போய் பார்த்து நீங்க அதை ஏற்பாடு பண்ணிக்கணும். உங்களுக்கு சௌகரியமா செஞ்சு ரைட்டுங்களா? இவ்வளோ நல்லா பண்றீங்க, ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். எது தேவையா இருந்தாலும் அதெல்லாம் இவ்வளோ நீங்க இவ்வளோ இதுலயே நீங்க வந்து செய்யறீங்களா? வந்து இந்த மண்பாண்டம் நிலைச்சி விட்டுமா இங்க நாங்க இந்த 120 பெண்களும் இந்த வேலையை எதிர்பார்க்காம நாங்களே அண்ணங்கிட்ட போய் சொல்றேன். அண்ணங்கிட்ட போய் சொல்றேன். புரியுதுங்களா? இந்த மண்பாண்ட தொழிலை வந்து நாங்களும் மண்பாண்ட பாரம்பரியமா செய்யறாங்க. அவங்க போய் நாங்க போய் ட்ரைனிங் ஆமா நாங்க 100 விதமான டிசைன்ஸ் பண்ணுவோம். அப்படியா? இவங்க வந்து ட்ரெயினரா, இவங்க மற்றவங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ற ஃபெசிலிட்டி வந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷம், நல்லா பண்ணிருக்கீங்க, வாழ்த்துக்கள். பிள்ளைங்களை கரெக்டாக படிச்சு படிச்சுட்டு வா. நாங்களே லீவ் போட்டால் மட்டும்தான் ஃபீஸ் கணக்கில் நாங்கள் செய்வோம். ஃபீஸ் 50 ரூபா, 70 ரூபா அந்த மாதிரி நாங்கள் சம்பாதிக்கிறோம். நாங்கள் ஆமாம் நாங்கள் பொழுது போயிடும்ல, காலையில் 9 மணி 6 மணி அப்படியே கதை நாளைக்கு அப்படிலாம் பேசுவாங்க. சீக்கிரமா வந்து உடனே டைம் போடலாம். பத்தாது டைம் இந்த அமேசான்ல அவங்க ஆன்லைன்லாம் பண்ணுவாங்களா? அவங்களாம் கேட்டுவாங்க. அவங்க வாங்குறாங்களா? பெரிய நம்ம கிட்ட வாங்கி ஆன்லைன்ல இப்போ பண்ணுறோம் சார். இப்போ நம்ம இ-காமர்ஸ் பண்ணுறோம். இதில் நமக்கு என்னென்னா இந்த பேக்கேஜிங் வந்து டேமேஜ் ஆகிடும். இங்கேருந்து கொரியர் போகும்போது இந்த நிறைய பொருள் டேமேஜ் ஆகிடும். இவங்க தனியாக ஆன்லைனில் போட முடியாது. நம்ம மதியம் இந்த மாதிரி யாருக்கெல்லாம் பண்ணுவோம். அது இந்த பொருளை பொறுத்தவரைக்கும் ஆன்லைனில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ரிட்டர்ன், இப்போ நம்ம பொருள் வாங்க ரிட்டர்ன் அனுப்புறோம்ல சார், அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் அனுப்புறாங்க. இது உடையிற பொருள் உடஞ்சிதுன்னா நஷ்டத்தையெல்லாம் நம்மளே ஏற்றுக்கிட்டோம். அதுதான் ஒரே ஒரு இஷ்யூ. பட் அது ஏதாச்சும் நல்லா குஷினு சொல்லி பேக் பண்ண முடியுமான்றது அதுதான் பண்ணிட்டு நம்ம ஆன்லைனில் பண்ணுறதுக்கு ஜிஎஸ்டி எடுக்கணும். ஒவ்வொரு எஸ்எஸ்ஜியும் ஜிஎஸ்டி எடுக்க முடியாதுன்றதுக்காக நம்ம டிஎஸ்எஸ் பேரில் ஜிஎஸ்டி எடுத்து வச்சுருக்கோம். இவங்க பொருளை சேல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஐட்டத்துக்கு பேக்கிங் மட்டும் இப்போ கொஞ்சம் நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். ரெடி பண்ணதுக்கப்புறம் இப்போ இ-காமர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ளிப்கார்ட், அமேசான், மீஷோ எல்லாத்துலையும். ஆமாம் சார், இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஹனிகோம் ரொம்ப ஈஸியாக இருக்கும்ல. நீங்களே தனியாக ஆன்லைன் பண்ணிங்கனாலும் அவங்க தனியாக டிபார்ட்மெண்ட்டில் பண்ணுறது கரெக்டு. நீங்கள் தனியாக உங்களுக்கு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் தனியாக ஒரு நம்ம டிபார்ட்மெண்ட்லேயே மதி சந்தைன்னு ஒரு போர்ட்டல் பண்ண போகிறோம். நம்ம உமன் டெவலப்மெண்ட்லேயே வந்து நமக்கான ஓன் இ-காமர்ஸ் போர்ட்டலாக ஒன்று பண்ணுறோம், மதி சந்தைன்னுட்டு. இத்தனை வீக் அது வந்து ஆன்லைன் பண்ண போகிறாங்க.
யாருப்பா அது? அண்ணா, நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தா நீங்க செல்ஃபி அந்த சைடுல போங்க. 741 டேப் போட்டு தண்ணி வரும். எல்லாருக்கும் போதுமான தண்ணி வரும். அப்படியா? உண்மைதானா? உண்மைதான் சார், உண்மைதான் சார். எல்லாரும் சொல்ல சொன்னாங்க. அப்படிலாம் இல்லை சார், உண்மைதான் சொல்லுவேன். குடிக்கிற தண்ணி குடிக்கிற தண்ணி தான் சார். குச்சி பாருண்ணா. செங்குண்டி தண்ணி சார், டேஸ்டாக எந்த தண்ணி நாங்கள் இந்த தண்ணி தான் யூஸ் பண்ணுவோம். எல்லா ஸ்ட்ரீட்லையும் இதே டைப் போட்டு 747